Hard work doesn't pay anymore in India. விஜய் அப்படிங்கிற ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் பெங்களூர்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றாரு. அவரோட சேலரி 12 lakhs per annum. நாட் பேட் ரைட்? லாஸ்ட் மந்த் அவரோட லேண்ட் லார்ட் திரும்பவும் ரெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிடுறாரு. இப்ப 2 BHKக்கு 30,000 ஒரு கோட் பண்றாரு. விஜய் கிட்ட இப்ப ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு லேண்ட் லார்ட் சொல்ற ரெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும், ரெண்டு வெக்கேட் பண்ணிட்டு வேற இடத்துக்கு போகணும். இப்ப விஜய் என்ன டிசைட் பண்றாருன்னா, இவ்வளவு அதிகமான ரெண்ட் நான் பே பண்றதுக்கு ஒரு பிளாட்டே வாங்கிடலான்னு. ஒரு பேசிக்கான 2 BHK பிளாட், அதோட பிரைஸ் 1.2 crore. 20 இயர்ஸ்க்கு ஹோம் லோன் போட்டோம்னா அப்ராக்சிமேட்டா இஎம்ஐ மட்டுமே 85,000 வரும் மந்த்லி. டாக்ஸஸ் எல்லாம் போக விஜயோட சேலரி 75,000 ல இருந்து 80,000 வரும். He can't afford to buy a home in the city where he works. நாங்க லோன் வாங்கிட்டோம், இஎம்ஐ போய்கிட்டே இருக்கு, எங்க அக்கௌண்ட்ல இருந்து போயிட்டு இருக்கு. நாங்க அதை கண்டுக்கல, நான் வீடு தான் நம்மள்ட்ட ஆச்சுன்னு. ஆனா எங்களுக்கு தெரியாது இந்த வீடு பேங்க் ஓடுதுன்னு. பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ண வீடு வாங்குனதெல்லாம் 60% ஆக்ஷனில் இருக்குங்க. இருக்கிற லோன்லயே ஃபர்ஸ்ட் லோன் அப்படிங்கிறது ஹவுசிங் லோன். Chapter 1, this isn't just you. நீங்க இந்த விஜயோட ஸ்டோரியை பார்த்துட்டு இந்த ஸ்டோரி என்னோட லைஃபோட ரிலேட் ஆகுதுன்னு நினைச்சீங்கன்னா, trust me bro, நீங்க ஒருத்தர் மட்டும் இங்க தனியா கிடையாது. உங்கள மாதிரியே லட்சக்கணக்கானவங்களுக்கு ட்ரீம் ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு எட்டி பறிக்க முடியாத கனியா தான் இருக்குது. அண்ட் அக்கார்டிங் டு RBS 2023 ரிப்போர்ட், இந்தியால ஹவுசிங் அஃபோர்டபிலிட்டி கடந்த 10 வருஷத்துல ரொம்பவுமே மோசம் அடைஞ்சிருக்குது. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த மேஜர் சிட்டிஸ் லைக் சென்னை, மும்பை, பெங்களூரு இங்கெல்லாம் ஒரு ஆவரேஜ் மீடியன் ஹவுஸோட பிரைஸ் வந்துட்டு ஒரு குடும்பத்தின் ஆண்டு வருமானத்தை விட 8 ல இருந்து 12 மடங்கு அதிகமாயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஃபேமிலி வந்து இயர்லி 10 lakhs earn பண்றாங்கன்னா, நீங்க இருக்கிற சிட்டிலே ஒரு வீடு வாங்கணும்னா அதோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து மினிமம் 80 lakhsல இருந்து 1.2 crore வரலும் இருக்கும். Chapter 2, the income expense gap. இந்த ஹவுசிங் பிரைசஸ் எல்லாமே விண்ணத்தோட அளவுக்கு இருக்கு. பட் நம்மளோட இன்கம் அப்படியே இன்ஃபிளேஷன் கூடவே டிராவல் ஆயிட்டு இருக்கு. அக்கார்டிங் டு NSS டேட்டா, உர்பன் இந்தியால இருக்க சேலரிட் எம்ப்ளாயிஸோட ரியல் வேஜ் growth வந்து 2 to 3% இருக்கு. பட் இதே டைம்ல மெட்ரோ சிட்டிஸ்ல இருக்கிற ரியல் எஸ்டேட் வந்து 6 to 8% grow ஆயிருக்கு. இங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்க முடியுதா? அதாவது உங்களோட இன்கம் வந்து 2% இப்படி க்ரோ ஆயிட்டு இருக்கிறப்ப ரியல் எஸ்டேட்ஸ் வந்துட்டு 7% இப்படி க்ரோ ஆயிட்டு இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கு நடுவுல இவ்வளவு கேப் இருக்குது. இப்படி இருக்கிறப்ப எப்படி உங்களோட ஒரு சொந்த வீடு வாங்க முடியும்? இதுவரை நம்ம பார்த்ததெல்லாம் ஹவுசிங்ல இருந்த பிரச்சனை. இப்ப அப்படியே நம்ம ஹெல்த் கேர்க்குள்ள போனோம்னா, அக்கார்டிங் டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், இந்தியால அவுட் ஆஃப் பாக்கெட் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது 40%க்கும் அதிகமா இருக்கு. அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி போதும் உங்களோட பல வருட சேவிங்ஸை ஒரே நாள்ல கிடைக்கிறதுக்கு. ஸோ பெட்டர் இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸும் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸும் உங்களுக்கும் சரி உங்க ஃபேமிலிக்கும் சரி எடுத்து வச்சிருங்க. Chapter 3, why hard work isn't enough anymore. ஆக்சுவலி எங்க தப்பு நடந்துச்சு? ஒர்க் ஹார்ட் பில்ட் அ லைஃப். இந்த ப்ராமிஸ் வந்துட்டு இந்தியன்ஸ் கிட்ட ஏன் ஒர்க் ஆகாம போனுச்சு? கம் லெட்ஸ் பிரேக் இட் டவுன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அசெட் இன்ஃபிளேஷன் வெர்சஸ் வேஜ் growth. கடந்த 15 வருஷத்துல ஸ்டாக்ஸ், ஹோம்ஸ், லேண்ட்ஸ், கோல்டு இது எல்லாமே நம்ம இன்கம் விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு. இந்த அசெட்ஸ் எல்லாமே நீங்க முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு நீங்க ஒரு ரிச் மேனா இருப்பீங்க. இல்ல அப்படின்னா செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் இன்கம் கான்சென்ட்ரேஷன். இந்தியால 1.4 பில்லியன் பீப்புள்ஸ் இருக்காங்க. இதுல டாப் 1% கிட்ட தான் நம்ம கண்ட்ரியோட வெல்த்ல 50% இருக்கு. இந்த மாதிரி இன்கம் இன்இக்வாலிட்டி இருக்கிறதுனால ரிச் வந்து ரிச்சர் ஆயிட்டே இருக்காங்க, போர் வந்துட்டு போரர் ஆயிட்டே இருக்காங்க. அண்ட் இந்த இந்தியா வந்துட்டு எவ்வளவு பில்லியனரிஸ் வந்து உருவாக்கி இருக்கு அண்ட் இன்னும் உருவாக்கிட்டு தான் இருக்கு. பட் மிடில் கிளாஸ் இன்கம்ஸ்ல பெருசா எந்த ஒரு மாற்றமே வந்துட்டு பண்ணல இந்த கவர்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், அக்கார்டிங் டு நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே, இந்தியாவில் மோர் யங் பீப்புள்ஸ் வந்து மேரேஜஸை டிலே பண்றாங்க, சம்டைம்ஸ் டினேயும் பண்ணிடுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து 10 to 30 lakhs ஸ்பெண்ட் பண்றாங்க மேரேஜுக்காக. அண்ட் இந்த வெட்டிங் காஸ்ட்டை கவர் பண்றதுக்கு அவங்க லைஃபோட மொத்த சேவிங்ஸ் இதுலேயே போட்டுருவாங்க. அண்ட் எண்ட் ஆஃப் தி டே வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் நம்ம கண்ட்ரியை ரொம்ப பிடிக்கும் அண்ட் ரொம்ப பேட்ரியட்டிசமோட இருப்போம் நம்ம. பட் இந்த நாட்டின் மீதான காதல் வந்துட்டு நம்மளோட ரெண்டல் எக்ஸ்பென்சஸ் கவர் பண்ணாது. இந்த பேட்ரியட்டிசம் வந்துட்டு நம்மளோட இஎம்ஐ டியூஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடாது. இதெல்லாம் எப்போ மாறும்னு கேட்டீங்கன்னா, நம்ம எப்போ கரப்ஷனுக்கு அகைன்ஸ்டா குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் மாறும். அதோட இது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். யாரும் மாற மாட்டாங்க. இந்த கண்ட்ரியை வந்துட்டு மாறாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.